வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். வெல்கம் டு அவர் எபிசோட் 2 to 3 minutes இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நார்மலாகவே கிராமர் அப்படின்னா நம்ம எல்லாருமே ரொம்ப அப்படியே பயந்துக்கிறோம். ஏன்னா நமக்கு ஸ்கூல் லைஃப்லேருந்தே என்ன ஆச்சுன்னா, ஸ்கூல் டேஸ்லேருந்தே கிராமர்னால் அது ஒரு மாதிரி ஹார்டான பார்ட். அது ரொம்ப கஷ்டம், அதை நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்லேயே நம்ம இருந்துட்டோம். ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம கிராமரை ரொம்ப அழகாக கற்றுக்கலாம், அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் செய்யலாம். இலக்கணம் அப்படின்னா என்ன? To place the right words on the right place is called grammar, or else placing the right words in the right place is called grammar. நம்ம இப்படி வேணுமோ சொல்லலாம் இல்லையா? சரியான வார்த்தைகளை சரியான இடங்களில் நிரப்புவது, அதை தான் நம்ம இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஒரு கிராமர் பார்ட் எடுத்துகிட்டு நம்ம படிக்கலாம், கற்றுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது இல்லையா? அது ஒன் ஆஃப் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் பை அ சிங்குலர் வேர்ப். சிங்குலர் வேர்ப் இன் த சென்ஸ் இஸ், வாஸ், தென் டஸ், ஹேஸ். அதாவது ஒன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வேர்ட் எப்போதுமே சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்பை பேஸ் பண்ணி தான் வரும். அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் சென்டென்ஸை வச்சு நீங்கள் கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுப்பீங்க. இனி இதே மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம ரைட்டிங்லேயும் சரி ஸ்போக்கன்லேயும் சரி கமிட் பண்ண மாட்டோம். அதுக்காக தான் நாம் இன்றைக்கி இந்த கிராமர் பார்ட்டை பார்க்குறோம். இப்போ பாருங்கள், ஒருத்தவங்களுக்கு 4 குழந்தைங்க. அதில் ஒருத்தன் மட்டும் பையன். நம்ம சொல்கிறோம்ல, ஷி ஹாஸ் 4 children, ஒன் ஆஃப் தம் இஸ் பாய். ஓகேவா? அவங்களுக்கு 4 குழந்தைங்க. ஷி ஹாஸ் 4 children, ஒன் ஆஃப் தம் இஸ் பாய். இல்லையா? அதில் ஒருத்தவங்க பெண் குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஷி ஹாஸ் 4 children, ஒன் ஆஃப் தம் இஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒன் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுறோம்? ஐஎஸ், ஈஸ் அப்படிங்கிற சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஐ பாட் 5 apples, ஒன் ஆஃப் தம் வாஸ் ராட்டன். நான் 5 ஆப்பிள் வாங்கினேன், அதில் ஒன்று அழுகி போயிடுச்சு. ஸோ ஒன் ஆஃப் தம் வாஸ். ஏன் பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது பாஸ்டில் இருக்குது, பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது, அதனால தான் பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் சிங்குலர் தான். ஓகேவா? ஒன் ஆஃப் தம் வாஸ் ராட்டன். நேற்று ஒரு பையன் ஆப்சண்ட். ஒன் ஆஃப் த பாய்ஸ் வாஸ் ஆப்சண்ட் எஸ்டர்டே. ஸோ இப்போ இங்கேயும் பாருங்கள், ஒன் ஆஃப் இதை ஃபாலோ பண்ணி வருது, வாஸ் அப்படிங்கிற சிங்குலர் வேர்ப் தான். ஷீ ஸ்பீக்ஸ் 3 languages, ஒன் ஆஃப் தம் இஸ் ஃப்ரெஞ்ச். அவள் 3 மொழிகள் பேசுவா, அதில் ஒன்று ஃப்ரெஞ்ச். ஒன் ஆஃப் த ஃபிஷ் ஐ காட் எஸ்டர்டே வாஸ் அ ஸ்டின்க்ரே. அதாவது நேற்று நான் அந்த பிடிச்ச மீன், அது இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ஃபிஷ், ஸ்டின்க்ரே. அப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள், ஒன் ஆஃப் த ஃபிஷ். ஸோ என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? வாஸ் அப்படிங்கிற சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்த்த சென்டென்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஒன் ஆஃப் தீஸ் மேன் டஸ் நாட் ஹாவ் ஹிஸ் ஐடென்டிட்டி கார்ட் வித் ஹிம். மென், ஒன் ஆஃப் தீஸ் மென் அப்படின்னா ஒரு 5-6 ஆண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தர்கிட்ட ஐடென்டிட்டி கார்டு இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கேயும் டஸ் அப்படிங்கிற சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் மை டீத் ஹேஸ் டீகேட் அண்ட் மஸ்ட் பி எக்ஸ்ட்ராக்டட். எனக்கு ஒரு பல்லு வீணாக போயிடுச்சு, ஒரு பல்லு எனக்கு சொத்தையாக போயிடுச்சு சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம அதை நான் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ ஹேஸ் டீகேட், இங்கேயும் சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபைனல் டாஸ்க் இது உங்களோடது. ஒன் ஆஃப் த டோர்ஸ் டேஷ் நோ ஹேண்டில். அதாவது ஒரு கதவுல ஹேண்டில் இல்லை, என்ன வரும்? ஹேஸ், ஹேவ். என்ன வரும்னு எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். கிவ் யுவர் வேல்யூபிள் காமெண்ட்ஸ். ஷேர் திஸ் வீடியோ வித் இங்கிலீஷ் சீக்கர்ஸ். ஆஸ்க் them to subscribe if it is valuable.